பையன் சென்னையிலேருந்து வீட்டுக்கு வந்திருக்கனால சரி அவருக்கு தலைக்கறினா பிடிக்கும். சரி தலைக்கறி வாங்குறப்ப அந்த அக்காவும் ஐடியா கொடுத்துட்றாங்க. தலைக்கறி கிரேவி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு. தலைக்கறி வீட்டுக்கு கொண்டு வந்து மஞ்சள் கலந்த தண்ணியில் வந்து 2 டைம் நல்லா அலசிட்டு மூளையை தனியாக எடுத்து வச்சுட்டேன். கொத்தமல்லி வந்து ஒரு 2 ஸ்பூனு, ஒரு பட்டை, கிராம்பு, சீரக மிளகு, சோம்பு, ஏலக்காய், வரமிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி அடுப்பத்தை வச்சு ஒரு சின்ன பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றக்கூடாது. கொத்தமல்லி, சீரக மிளகு, சோம்பு, ஏலக்காய், பட்டை, கிராம்பு, இந்த வரமிளகா ஒரு 10 வரமிளகா நல்லா கருக்காமல் வறுத்துங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி ஒரு மசாலா பொடியை ரெடி பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா தோல் உரித்து கம்ப்ளீட்டாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு தட்டு முழுவதும் கருவேப்பிலை, 3 வரமிளகா தாளிக்கிறதுக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்துங்க. அடுப்பத்தை வச்சு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சூடு ஆனதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த கருவேப்பிலை, வரமிளகா ஆட் பண்ணுங்கள். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1.5 ஸ்பூனு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இந்த கழுவி வச்ச வந்து தலைக்கறி ஆட் பண்ணுங்கள். மஞ்சள், உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே நல்லா வதக்குங்க. அப்போ தான் உப்பு இந்த தலைக்கறியில் பிடிக்கும். தேங்காய் துருள் ஒரு 1/2 மூடி திருப்பி ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து அரைச்சி வச்சுக்கோங்க. நல்ல ஒரு 5 நிமிஷம் தலைக்கறியில் நல்லா வதக்குனதுக்கப்புறம் அரைச்ச பொடியை ஆட் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு டம்ளர் ஊற்றி தண்ணி ஊற்றி அப்படியே நல்லா வதக்குங்க. நல்லா வந்து ஒரு 3/4 பாகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலைக்கறி வேகட்டும். ஒரு 3/4வாசி வந்து வெந்ததுக்கப்புறம் அந்த தேங்காய் அரைச்சதை ஊற்றுங்க. மூடி போட்டு அப்பப்போ இடையே மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா தலைக்கறிலாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு கொத்தமல்லி தழை தூவி இறக்குங்க. சூப்பராக இருக்கும்.